வணக்கம். செய்க தவம் செய்க தவம், நெஞ்சே தவம் செய்தால் எய்த விரும்பியதை எய்தலாம், வையகத்துள் அன்பிற் சிறந்த தவமில்லை அப்படின்னு பாரதியார் அவருடைய புதிய ஆத்திச்சூடில சொல்லியிருக்காரு. அந்த கூற்றுக்கேற்ப அன்பு என்பது மிகப்பெரிய ஒரு வரமா நான் நினைக்கிறேன். இந்த அன்பு குளோபல் ஃபேமிலியில இருந்து என்னை இந்த நிகழ்ச்சியில பேச சொல்லி சொல்லும்போது எனக்கு தோன்றியது அன்பை பத்தி பேசலாம் அப்படின்னு தோணுனது. அதனால பேசுறேன். அன்பு என்பது நம்ம யாருக்கு கொடுத்தாலும் சரி, யார்கிட்ட இருந்து வாங்கினாலும் சரி, அது நம்ம மனசுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு செயல். அன்பு அப்படிங்கிறது மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லலாம். மகிழ்ச்சி அப்படிங்கிறது நம்ம ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கும் போது ஏற்படுறதுதான் மகிழ்ச்சி. ஆனா அதே ஆனந்தம் அப்படின்னு சொல்லும்போது மனதார ஒருத்தரை நம்ம நேசிக்கும் போது, அன்பு செலுத்தும் போது கிடைப்பதுதான் ஆனந்தம். சோ நம்ம யாரையும் உள் மனசோட யார்கிட்ட பழகினாலும் பழகணும். அதே சமயம் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் என்னன்னா, நம்ம சுற்றி இருக்கிறவங்க, நம்ம உறவினர்கள், நண்பர்கள் அனைவரிடத்திலும் நம்ம உண்மையான அன்பு செலுத்தணும். எப்பவுமே ஒரு விஷயம் என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க என்கிட்ட சரியா பேச மாட்டேங்கிறாங்க, சரியா பழக மாட்டேன்றாங்கன்னா, அப்ப நீ காட்டுற அன்புல ஏதோ கொஞ்சம் குறை இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. நீ அன்பை இன்னும் கொஞ்சம் கூடுதலா காட்டினால அவங்க கிட்ட நம்ம நெருங்க முடியும் அப்படின்னு நான் அதை நான் ஃபாலோ பண்றேன். இந்த அன்புன்றது நான் எங்க அம்மா அப்பா கிட்ட இருந்து தான் நான் இது கத்துக்கிட்டேன். நான் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது எனக்கு அது வரைக்கும் நடந்தது எனக்கு அவ்வளவா ஞாபகம் இல்லை. பட் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான் 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் கிராமத்துல இருந்து வந்துதான் படிப்பாங்க ஸ்கூல்ல. நான் அரசாங்க பள்ளியில படிக்கும்போது அவங்களுக்கு படிச்சு முடிச்சுட்டு நைட்டு வீட்டுக்கு போறது ரொம்ப லேட் ஆயிடும்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே எங்க வீட்டுல தங்கலாமான்ற ஒரு முடிவுக்கு வரும்போது நான் எங்க அம்மா அப்பா கிட்ட போய் கேட்டேன். அம்மா பயந்தாங்க, பொட்ட பிள்ளைங்களா இருக்காங்கம்மா, நீ கொண்டு இங்க இருந்தாங்கன்னா ரொம்ப நமக்கு சிரமமா ஆயிடுமே அப்படின்னு. ஆனா உடனே அப்பா என்ன சொன்னார்னா, நீ பாத்துக்கோ, நீ தான் அம்மான்னு இருக்கல்ல, அந்த பெண்களுக்கெல்லாம் நீ அம்மாவா இருந்து நீ பத்திரமா பாத்துக்கோ, ஏன் படிக்க வர பிள்ளைங்களை வேண்டான்னு சொல்ற அப்படின்னு எங்க அப்பா சொன்னாரு. அது மட்டும் எனக்கு பசு மருத்தாணி போல எனக்கு அப்போ உட்காந்துருச்சு. அப்புறம் எங்க அம்மா பாத்தீங்கன்னா என்னை எந்த மாதிரி கவனிச்சாங்களோ அதே மாதிரிதான் என்னுடைய தோழிகளையும் எங்க அம்மா பாத்துக்கிட்டாங்க. அவங்களுக்கு என்ன செய்யணுமோ எல்லாமே எங்க அம்மா அவ்வளோ அன்பா பண்ணுவாங்க. அதே மாதிரி உறவினர்கள் யார் வந்தாலும் எங்க அம்மா வரவேற்கிறதாகட்டும், அவங்களுக்கு இப்ப பரிமாறுறதாகட்டும், விருந்தோம்பல் ஆகட்டும், இதெல்லாம் எங்க அம்மா அப்பா கிட்ட இருந்து நான் கத்துக்கிட்டேன். இந்த லைஃப் லெசன்ல நான் என்ன சொல்றேன்னா, என் பிள்ளைங்களுக்கும் அதே மாதிரிதான். நாங்க எங்க வீட்டுல நடந்துக்கிறது, பிள்ளைங்கெல்லாம் எப்பவுமே சொல்றதை கேட்டு வளர்றது கிடையாது. நம்மளை பார்த்துதான் குழந்தைங்க வளர்றாங்க. சோ நம்ம அன்பா இருந்தோம்னா தான் நம்ம குழந்தைங்களும் அம்மா அப்பா எப்படி அன்பா இருக்காங்க, அம்மா அப்பானுடைய நடவடிக்கைகள் என்ன அப்படின்றத பார்த்து பார்த்து அவங்க வளருவாங்க. அதனால நம்ம எல்லாருமே எல்லாரிடத்திலும் உண்மையான அன்பை பரப்பிட்டு அன்பிற்கு முக்கியத்துவம் கொடுத்தோம்னா வையகத்தில் வாழ்வது மிகவும் சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு என்னுடைய கருத்தை சொல்லிக்கிறேன். பேரன்புடன் அன்பு குளோபல் ஃபேமிலிக்கு என்னுடைய வணக்கம்.